திமுகவினுடைய ஆட்சி நடந்த போது அங்கே இருந்த 9 அமைச்சர்களை பிச்சை போட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். நம்மால கூட்டிட்டு போய் அமைச்சராக்கி வச்சுட்டு ஆட்சி நடத்திட்டு இருந்தான். நம்ம கிட்ட இருந்த உப்புமா மாதிரி அப்பப்ப நம்ம இந்த முதலமைச்சரா பயன்படுத்திட்டு இருந்தீங்க பாருங்க, முதலமைச்சரை கூட்டிட்டு போயிட்டான். போனாரா இல்லைங்களா? அவர் போனாரு, அமைச்சர் போனார், சட்டமன்ற உறுப்பினர் கூட்டிட்டு போனாங்க. ஆனா திரு ஸ்டாலின் அவர்களுக்கே இருந்த பிரச்சனை என்ன தெரியுமா? திருவாளர் விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்டாலின் அவர்களுக்கே இருந்த பிரச்சனை, அதிமுகவில் எம்எல்ஏவை தூக்கணும், அதிமுகவில் அமைச்சர்களை தூக்கினோம், அதிமுகவில் முதலமைச்சராக இருந்தவனையே தூக்கினோம். ஆனால் அதிமுக தொண்டனினுடைய கணுக்கால் ரோமத்தை கூட தொட முடியல. இந்த கட்சி அழிக்க முடியாதா? என்னடா சோர்வு வேண்டி கிடக்குது நமக்கு? என்னங்கய்யா நமக்கு சோர்வு வேண்டி கிடக்குது? அதிமுக காரன் தோல்ல துண்டை போட்டு கரவேட்டி கட்டிட்டு களத்துல இறங்கினா வான வேடிக்கை தாண்டாங்கிற வரலாற்றை மீண்டும் ஒரு முறை நாம் படைச்சாகணும். நம்பிக்கையோட கடத்துமா. நாம எவன் வீட்டுல யாருனாலையும் இருக்கலடா. நம்ம எந்த குடும்பத்தையும் அழிக்கல. புரட்சி தலைவரோ, புரட்சி தலைவி அம்மா அவர்களோ, புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களோ லட்சக்கணக்கான மக்களை வாழ வைத்தார்களே ஒழிய அவர்களால் எவனும் கெட்டு போகல. நீ ஏன் பயப்படுற? பாவ மூட்டையை சேர்த்துக் கொள்வதற்கு ஆவலோடு ஓடி போகிறவர்களை பற்றி நீ ஏன் கவலைப்படுகிறாய்?